வணக்கம். தமிழ்நாட்டோட 2 முக்கியமான வணிகர் சங்கங்களும் ஒரு முக்கியமான அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இனிமே பெப்சி, கொக்கோ கோலா அது சம்மந்தமான குளிர்பானங்கள் எதுவும் வணிகர்கள் யாரும் விற்க மாட்டாங்க அப்படின்றது. அப்படின்னா இனிமேல் கோக், பெப்சி கிடைக்காதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். யார் விற்பாங்க? சமூக நலனில் அக்கறை இல்லாதவங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களோட கையாள்களும் அதை விற்பாங்க. வியாபாரிகள் இனிமேல் விற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் அடுத்து என்ன ஆகும்? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 300 கோடி ரூபாய் மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டை யார் பிடிப்பா அப்படின்ற ஒரு போட்டி உண்டாகுது. இந்த போட்டியை யார் அதிகமாக பயன்படுத்திக்க பார்ப்பாங்கன்னா கார்ப்பரேட் பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற பெரு முதலாளிகள் இவங்க பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. ஆக இந்த இடத்தை ஈடுகட்ட அவங்களுடைய தயாரிப்புகளை பெருமளவில் கோக், பெப்சி மாதிரி அவங்க நிறைய குளிர்பானங்களை இது பண்ணுவாங்க. ஆனால் நாம் எந்த பொருளை வாங்கணுன்றதை இனிமேல் நாம் தான் முடிவு பண்ணணும். இவ்வளவு நாள் அமெரிக்க கம்பெனிக்கு கொடுத்தோம், இனிமேல் இங்கே இருக்கிற பெரிய பெருமுதலாளிகளுக்கு கொடுக்க போகிறோமா, இல்லை உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பக்கபலமாக இருக்க போகிறோமா? இதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கணும். அப்படி பக்கபலமாக இருக்கிறதுக்கு நம்மள்கிட்ட என்னென்ன தயாரிப்புகள் இருக்குது? நம்மளுடைய கோலாவை தான் அவன் பெப்சி, கொக்கோ கோலான்னு விற்றுட்டு போனான். நம்மளுடைய லெமனை தான் அவன் லிம்கான்னு விற்றான். நம்மளுடைய ஆரஞ்சை தான் அவன் ஃபேண்டா மிரண்டான்னு விற்றான். நம்மளுடைய பன்னீர் சோடாவை தான் அவன் ஸ்ப்ரைட்டு, 7-அப்னு விற்றான். ஆக எல்லா பொருட்களுமே நம்மள்கிட்ட ஏற்கனவே இருந்த பொருட்கள் தான். ஆனால் அதை அவன் அவனுடைய பேர்களில் கொஞ்சம் மாற்றி அமைச்சு விற்றுட்டு போயிட்டான். கார்பைட் போட்டு பழுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் வந்தால் நம்ம வாங்குறதே கிடையாது. ஆனால் வருஷமெல்லாம் மாம்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டிலில் அடைச்சி விற்கிறான். அதில் எவ்வளவு கெடுதல்கள் நமக்கு இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம பழ சர்பத் குடிக்கலாம். கத்தாழை சர்பத் இருக்குது, இளநீர், கம்பங்கூழ், கேப்பக்கூழ், நொங்கு, எவ்வளவோ இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர் உற்பத்தி பொருட்கள்லையும் சரி, விவசாய பொருட்கள்லையும் சரி, பூச்சி மருந்தை கலந்து தர்றது கிடையாது. உங்களுக்கு விஷமான பொருளை கலந்து தர்றது கிடையாது. இது எல்லாத்தையுமே அவன் கலந்து விற்றான். அதையே குடித்த நாம் நம்மளுடைய தரமான பொருட்களை குடிக்கிறதுக்கு ஏன் தயங்கணும்? இப்போ இந்த 300 கோடி ரூபாய் மார்க்கெட்டை நம்மளுடைய பொருட்களால் பிடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா தேவைகள் அதிகமாக இருந்ததுன்னா உற்பத்தியும் தானாக அதிகமாகும். இப்போ நம்மளுடைய உற்பத்தி முறை எப்படி மாறும்னா, நம்மளுடைய உற்பத்தியாளர், நம்மளுடைய வியாபாரிகள், நம்மளுடைய வாடிக்கையாளர் அப்படின்னு மாறும். எல்லாருமே நம்முடைய அப்போ நம்முடைய பணம் எங்கே போகுது? நமக்குள்ளேயே தான் இருக்குது. இப்போ முதலாளித்துவ உற்பத்தி முறை மாறி நம்மளுடைய உற்பத்தி முறை மேலோங்குது. அதாவது எல்லாமே நம்மளை சார்ந்து நம்மளுடைய பணம் நம்ம ஊருக்குள்ளேயே தான் சுற்றி வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய உற்பத்தி பொருள் எல்லாமே நம்மளுடையது, லாபம் மட்டும் அவனுடையது அப்படின்னு இருந்தது. லாபத்தை அமெரிக்காவுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மாறி நம்மளுடைய பொருளை நாம் தயாரித்து நாம் விற்பனை பண்ணி நாம் வாங்கி குடிக்கிறோம். நம்ம லாபம் நமக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்ற ஒரு முறையை உருவாக்குனா நம்மளுடைய நாடு நல்லபடியான முன்னேற்றத்தை அடையும். அதாவது மார்ச் 1 தடையை அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 1 தென்கொரிய நாடோட விடுதலை நாள். அன்னைக்கு தான் நம்மளுடைய தாய் தமிழ்நாட்டுக்கும் இந்த பெப்சி கோக்கிட்ட இருந்து விடுதலை நாள். இனிமே நம்மளுடைய குடிசை தொழில் தயாரிப்புகளையும் விவசாய பொருட்களையும் அதிக அளவில் பயன்படுத்துங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.